பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நாம் தொடர்ந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். நாம் சேர்ந்து இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. இப்பொழுதும் பாஸ்டர்மா ஆராதனைக்குள்ளாக நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அவர் நம்மை புல்லுள்ள மேய்ச்சல் அண்டை நடத்துகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. தெரிந்த பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். So
முடிசூட்டி நடத்துகிறேன் சொல்லுகிறேன் மகிமை ஆமென் முடிசூட்டி நடத்துகிறேன் உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது உந்தன் திருநாமம் உயர்ந்தது சொல்லுங்க உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா ஹalleluya 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 ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே எவ்வளவு மேன்மைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா மகிமை மாட்சியா எங்களை முடிசூட்டுகிற தகப்பனப்பா ஹalleluya தேவதூதர்களை விட ஆண்டவரே சற்று சிறியவர்களாய் எவ்வளவு கனத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya நீ நல்லவர் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை துதிக்கலாம் அவரை ஆராதிங்க அவரை வாய்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஹalleluya உயர்த்த ஆரம்பிப்போம் அவரை போற்றுவோம் ஹalleluya ஹalleluya நீ நல்லவர்னு சொல்லுங்க ஆண்டவரே நாங்க உங்களை பாடுறது நல்லது ஆண்டவரே அது ஏற்புடையது நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர் நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறீர் ஆண்டவரே எல்லா துதிக்கும் எல்லா கனத்திற்கும் எல்லா மகிமைக்கும் ஏற்புடையவர் நீர் மாத்திரமே ஹalleluya ஹalleluya உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது உந்தன் அது எவ்வளவு உயர்ந்தது சொல்லுங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி உந்தன் திருநாமம் அது உயர்ந்தது உந்தன் அது எவ்வளவு உயர்ந்தது சொல்லுங்க இந்த இயற்கையின் படைப்புகள் ஆண்டவர் படைத்த சிருஷ்டிப்புகள் எல்லாம் நோக்கும் பொழுது அவர் மனுஷனை நினைப்பதற்கும் மனுபுத்திரனை விசாரிப்பதற்கும் நான் ஏமாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே நான் ஏமாத்திரம் ஆண்டவரே ஹalleluya பிள்ளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தாரே அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினாரே ஹalleluya ஹalleluya நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஹalleluya எல்லாரும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு சொல்லுங்க ஆண்டவரே நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் ஆண்டவரே ஆண்டவரே எங்களை நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே ஹalleluya நிலாவை பார்க்கும்போது விண்மீன்கள் நோக்கும்போது நிலாவை ஆமென் ஆண்டவரே விண்மீன்கள் நோக்கும்போது என்னை நினைத்து
கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆமென். உளையான சேற்றிலிருந்து அவர் நம்மை தூக்கி இழுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசித்திருக்கிறார். அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. ஹல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த தயவு பெரியது. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அவர் நம்மை நேசித்தபடியினாலதான் இந்த நிலைமையில் ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த சபையோடு இணைந்து கர்த்தர் நம்மை ஆராதிக்க வைத்திருக்கிறார். அது அவருடைய கிருபை, அது அவருடைய அன்பு, அது அவருடைய தயவு. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஒன்றுமில்லாய்மையில் இருந்தம்மை உயர்த்தின உம் அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்தின. ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு, ஒன்று இல்லாத ஜீரோல ஆரம்பிச்ச நம்ம ஆண்டவர் இன்னைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமா, ஃப்ரம் த ஸ்கிராச். நான் ஒண்ணுமே இல்லை, அதுல தான் ஆரம்பிச்சேன். ஆனா ஆண்டவர் என்னை இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார், ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறான்னு சொல்றவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்ம ஏற்கனவே பாடி இருக்கிறோம். இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இருந்தம்மை உயர்த்தின உம் அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. ஒன்றுமில்லாய்மையில் இருந்தம்மை உயர்த்தின உம் அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தை சொல்லுது, நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறிப்பிட்டிருக்குது, எங்களை நேசிக்கிறது நாங்க ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். ஏன்னா அந்த நிலைமையில இருந்த நம்மை தான் இன்றைக்கு தூக்கி உயரங்களிலே உன்னதங்களிலே ஆண்டவர் உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இருதய நிறைந்தவர்களாக வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஆலயத்திற்கு போகும் பொழுது எப்படி வரணுமா? நன்றி நிறைந்த இருதயத்தோடு வரணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஹல்லேலூயா. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் பிரவேசிங்கள். அவருடைய வாசல்களில், ஆலயத்தின் வாசல்களில் வரும்போது நிறைந்த நன்றி நிறைந்த இருதயத்தோடு, இங்கிலீஷில் தேங்க்ஸ் கிவிங் இருக்கும், அந்த இருதயத்தோடு அவருடைய என்டர் ஹிஸ் கேட்ஸ் அப்படின்னு இருக்கும். தேங்க்ஸ் பண்ணியே நம்ம என்ன செய்யணுமா? நம்முடைய வாசல்கள்ல, ஆலயத்தின் வாசல்கள்ல நுழையணுமா? எப்பெல்லாம் ஆண்டவர் ஆராதிக்க வருகிறோமோ, எப்பெல்லாம் அவரை தொழுது கொள்ள வருகிறோமோ, உள்ளம் நன்றி நிறைந்தவர்களாக என்ன செய்யணும்? ஆண்டவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டவர்களாக, நமக்கு இது தெரிந்த பாடல் தான். அப்படியே நல்ல உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நிறைந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு இணைந்து கர்த்தருடைய சமூகத்திலே பாட போகிறோம். ஹல்லேலூயா. உங்க சத்தம் உயர்ந்து சொல்லுவோமா? நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. நாங்கள் எம்மாத்திரம்
ஒன்றுமில்லாய்மையில் இருந்தன்மை உயர்த்தின உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர நல்லவே. சொல்லுங்க மறுபடியுமாய், நீர் எங்களை நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர நல்லவே. ஆமென். நீர் எங்கள் ஆறுதலே, பாரங்கள் நிறைந்த நேரம் நீர் எங்களை தாங்குகிறீர். சொல்லுங்க, வியாகுல வேளைகளில், வியாகுல வேளைகளில் நீர் எங்கள் ஆறுதலே, பாரங்கள் நிறைந்த நேரம் நீர் எங்களை தாங்குகிறீர். மறுபடி சொல்லுவோமா, வியாகுல வேளைகளில், வியாகுல வேளைகளில். ஆமென் ஆண்டவரே. நீர் எங்கள் ஆறுதலே, பாரங்கள் நிறைந்த எங்களை தாங்குகிறீர். ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர நல்லவே. நீர் எங்களை உங்க சத்தம் உயரட்ட ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் சொல்லுங்கப்பா. எஸ் டாடி. நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர நல்லவே. தலைமுறை தலைமுறையாய், தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உம் தயவை மறப்பேன். சொல்லுங்க, தலைமுறை தலைமுறையாய், தலைமுறை நம்மை தலைமுறை தலைமுறையாய் தாங்குகிற தேவன், நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும். ஆண்டவரே, உம்முடைய தயவை நாங்கள் மறப்பதில்லை ஆண்டவரே. சொல்லுங்க, நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம். ஆமாப்பா, எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர நல்ல. உண்மையா சொல்லுங்க, அவரை பார்த்து, எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர நல்லவே. யாவே நீர் எங்கள் தெய்வம், தலைமுறை தலைமுறையாய். சொல்லுங்க, யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து
இஸ்ரவேலை காக்கிற தெய்வம். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. தலைமுறை தலைமுறைக்கும் நீர் எங்கள் தெய்வம் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் 2 கரங்களை உயர்த்தி, யெகோவா தேவன், தலைமுறை தலைமுறைக்கும் அவர் என்னுடைய தேவன் என்று சொல்றவங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை பார்க்கிறார். நானும் என் வீட்டாருமோ வென்றால், நானும் என் தலைமுறையுமோ வென்றால் உண்மையே சேவிப்போம் என்று சொல்லி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, உங்க கரத்தை பிடிச்ச நாள் முதல் இதுவரைக்கும் எங்களை நடத்திருக்கிறீங்க அப்பா. தலைமுறை தலைமுறைக்கும் நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்றவங்க, ஹல்லேலூயா. யாவே நீர் எங்கள் தெய்வம், தலைமுறை தலைமுறை. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர். உங்க சத்தம் உயரட்டும். நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தெய்வம். தலைமுறை தலைமுறைக்கும் அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறாரே. மறுபடி சொல்ல தோன்றதெல்லாம் அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறதுனாலதான் இந்த இடத்துல ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணர்ந்தவர்கள் ஹல்லேலூயா 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்க உங்களை நேசிக்கிறோம் சொல்லுங்க, நாங்க உங்களை நேசிக்கிறோம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகளுக்கும், எங்க வாழ்க்கையிலையும், எங்க குடும்பத்திற்கும் நீரே தேவனை. வாயை திறந்ததை சொல்லுங்க ஆண்டவரே. தலைமுறை தலைமுறைக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கும், எங்கள் குடும்பத்திற்கும் நீரே தேவனாய் இருக்கிறீரப்பா. ஓ ரகதனலரமோ ஷகதன ரகதனலரதியாந்தரவோ. தலைமுறை தலைமுறையா யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. எவ்வளவு நல்ல தெய்வம், எவ்வளவு நல்ல தெய்வம். அவர் நம்மை காக்கும்படியாக உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. யாரை காப்பதற்காக? இஸ்ரவேல் ஆகிய நம்மை காப்பதற்காக அவர் உறங்காமல் தூங்காமல் நம்மை பாதுகாக்கிற தெய்வம். அவருடைய கரத்துக்குள்ளாய் அடங்கி இருக்கிற பிள்ளைகளை, அவருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளை அவர் தலைமுறை தலைமுறையாய் காக்கிற நல்ல தெய்வம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் ஒரு விஷயம் சொல்லுங்க. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. இவ்வளவு பெரிய தெய்வத்தை தெய்வமாக கொண்ட நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அப்பா. இவ்வளவு பெரிய தெய்வத்தை தெய்வமாய் கொண்ட நாங்கள் ஆண்டவரே பாக்கியம் உள்ளவர்கள் அப்பா. எவ்வளவு மேன்மையை தந்திருக்கிறீங்க அப்பா.
எவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீங்க. பெரிய ஆசீர்வாதமே அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு தான். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீர் என்னை நேசிக்க நாங்கள் எம்மாத்தி. ஆமாப்பா, நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரரல்லவே. நீர் என்னை நேசிக்க நாங்கள் ஆமென். ஆண்டவரே, சொல்லுங்க சொல்லுங்க. எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரரல்லவே. சொல்லுங்க மறுபடியுமாய். நீர் எங்களை உங்க சத்தம் உயரட்டும். இது ஆராதனையின் ஒரு பகுதி. ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்றதெல்லாம் அவர் ஆராதிக்கிறது தான். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் பாத்திரரல்லவே. நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரரல்லவே. இன்னொரு விசையாய் சொல்லுங்க. நீர் எங்களை நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம். நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரரல்லவே. நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரரல்லவே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை உமக்கு, ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு, ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை, ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை, 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 ஆராதனை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கே மகிமையப்பா, உமக்கே ஆராதனை, உமக்கே கனம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று ஆராதனை வேளையிலையும் ஆண்டவருடைய தொடுதலையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய நிரப்புதலையும் நாம் அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் களிகூறுவோமாக, இதிலே நாம் மகிழ்ந்திருப்போமாக. நம்ம எல்லாரும் மனமகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆரம்பம் தொடங்கி இதுவரையிலும் கர்த்தரை நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். இப்போ எல்லாரும் நாம் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் நல்லவர்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் நடுவிலே உயர்த்தப்படுவாராக. அவர் நம் நடுவிலே உயர்த்தப்படுவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சதான ஒரு சரணம் இது. ஆண்டவரே, உம்முடைய நாமம் என்னுடைய வாழ்க்கையில உயர்த்தப்பட வேண்டும். யோவான் சொல்றார், நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில், இந்த ஊழியத்தில் உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களால் இது உண்டானது என்று சொல்றதுக்கு எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லைப்பா. உம்முடைய ஆச்சரியமான கிருபை எங்களை இதுவரையிலும் நடத்தி வந்திருக்கிறதப்பா. ரெண்டு கையையும் உயர்த்தி ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். ரெண்டு கையும் உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லே. எல்லாருடைய சத்தம் உயரட்டும். யாவே. அந்த நாமத்தை நாம் உச்சரிப்போமாக. அவர் ஒருவருக்கே மகிமை செலுத்துவோம். யாவே ஹல்லே ஹல்லே. யாவே யாவே ஹல்லே. யாவே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லே, ஹல்லேலூயா, யாவே ஹல்லே, ஹல்லேலூயா, யாவே யாவே ஹல்லே. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும். மறுபடியும் பெருங்காற்றும் பெருங்காற்றும். நம்முடைய வாழ்க்கையில எதிராக வருகிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவைகள் எல்லாம் மலை போல் இருக்கிறவைகள் எல்லாம் பனி போல கரைந்து போகும். நாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவருடைய நாமத்தை உயர்த்துவது. கண்மலையும் கரைந்து போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே பெருகணும்.
சொல்லுங்க இயேசுவே. கூப்பிடுங்க அந்த நாமத்தை, இயேசுவே. அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது எந்த சூழ்நிலையானாலும், எப்பேற்பட்டதான தடைகளானாலும் அவைகள் விலகி போகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க இயேசுவே. உண்மையாக ஆண்டவரே, இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் முழு மனதோடு கூட கர்த்தரை உயர்த்தும் சிந்தையோடு கூட, ஆண்டவரே நீர் ஒருவரே எங்க வாழ்க்கையில உயர்த்தப்பட்டிருப்பீராக, நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. கர்த்தரை உயர்த்தின எவரும் தாழ்ந்து போகவில்லை. கர்த்தரை உயர்த்தின எவரும் குறைவுபட்டது இல்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ தேடுகிறவர்களுக்கோ அவரை உயர்த்துகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதை அனுபவித்தவர்கள் இந்த காலை நேரத்தில் எல்லாரும் ஒருமித்து, ஆண்டவரே நீர் ஒருவரே உயர்த்தப்படுவீராக. யாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உம்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்க சத்தம் உயரட்டும். ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில நாம கர்த்தருடைய பிரசன்னம் இங்க வந்திருக்கிற கூடி வந்திருக்கிற யாவரையும் நிரப்புவதாக. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நாடுவேலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் இப்படிப்பட்ட அனுபவத்தின் ஊடாக எத்தனை பேர் கடந்து போகிறீங்க. ஆனா இதற்கு நடுவில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது இவைகள் ஒன்று நம்மை சேதப்படுத்துவதில்லை. தீச்சூளை நாடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. கூப்பிடுங்க அந்த நாமத்தை, இயேசுவே 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 உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா.
நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் ஒருவரே நம் நடுவிலே உயர்த்தப்படுவாராக. அவர் ஒருவரே மகிமைப்படுவாராக. அவர் ஒருவரே சர்வத்துக்கும் தேவன். அவரே உயர்ந்திருப்பாராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து முழு பலத்தோடு கூட நன்றி ஆவியானவரே. கர்த்தர் மெய்யாகவே இங்க பிரசன்னமாய் இருக்கிறார். கர்த்தர் மெய்யாகவே இங்கே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்ம ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஆண்டவருடைய நிறைவான தேவ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்வதாக, நம்மை ஆளுகை செய்வதாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆரம்ப நேரம் முதற்கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. தொடர்ந்து ஆவியானவர் நம் நடுவிலே மகிமைப்படுவாராக. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஆராதனையாக ஒழுங்கு செய்திருக்கிறோம். காரணம், நம்ம மத்தியிலே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறதான பாஸ்டர் அவர்களும் பாஸ்டர் அம்மா அவர்களும் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறாங்க. நான் உண்மையிலே அப்படி எதிர்பார்க்கல. ஆனால் இந்த வருஷத்தில் ஆரம்ப நாட்களிலே அவங்க நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவர்களை குறித்து சொல்லணும்னு சொன்னால், பாஸ்டர் அவர்கள் இந்த ஏஜ் ஸ்தாபனத்தில் தமிழ் பிரதேசத்தின் சூப்பரிண்டெண்டாக, தலைவராக, ஏஜ் சபைகளுடைய தலைவராக அவங்க இருக்கிறாங்க. அவங்க பல பொறுப்புகளில் இருக்கிறாங்க. 3 சபைகளுடைய தலைமை போதகராக இருக்கிறாங்க. தென்காசி, சக்தி நகர், குற்றாலம் 3 சபைகளுடைய தலைமை போதகராக இருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த ஆராதனையெல்லாம் விட்டுட்டு தான் இந்த சின்ன கூட்டத்தை பார்க்கறதுக்காக, சந்திக்கிறதுக்காக அவங்க வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நானும் நினச்சேன், 2 பேருமே வந்துடுறாங்களே, அங்கே எல்லா மக்களுமே எதிர்பார்ப்பாங்க, மக்கள் பாஸ்டர் இன்னைக்கு இல்லைன்னா அப்படின்னு நீங்களே எதிர்பார்ப்பீங்கள. அங்கே 3 சபைகள்லையும் மக்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனாலும் நேரத்தை ஒதுக்கி அவங்க இங்கே நம்ம மத்தியில் வந்திருப்பது அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதை ஒரு பாக்கியமாக நான் எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த நாளிலேயும் ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தாபனத்தின் பல பகுதிகளிலே கர்த்தர் அவர்களை கொண்டு பயன்படுத்தி வருகிறார். இன்றைக்கும் நம்மத்திலே பயன்படுத்துவது நிச்சயம். முதலாவது பாஸ்டர் அம்மா அவர்கள் கொஞ்ச நேரங்கள் வாழ்த்துதல் செய்தியாக கொண்டு வருவாங்க. அதை தொடர்ந்து பாஸ்டர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையாக வருவாங்க. இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஆராதனை. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் இருந்து பெற்று செல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய கையில் ஒரு சின்ன கருவியாக இருக்கும். ஆண்டவர் சிலரை ஆசீர்வதிப்பதற்கும் சிலருக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் நம்மை ஒரு சின்ன கருவியாக பயன்படுத்துகிறார். அந்த பயன்படுத்தும் பொழுது கருவி என்றைக்குமே பெருமை பாராட்ட முடியாது. அந்த கருவியை பயன்படுத்துகிற தேவனை மட்டும் நம்ம மகிமைப்படுத்தும் போது இன்னும் அநேக வாய்ப்புகளை, அநேகரை உருவாக்கும் பணியை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். பாஸ்டர் மதன் சாமுவேல், சிஸ்டர் ஷீபா சாமுவேல் அவர்கள் குடும்பமாக இந்த இடத்துல வந்து ஒரு பழம்பெரும் சர்ச், அதில் எத்தனையோ விதமான சவால்கள், எத்தனையோ விதமான ஒரு காரியங்கள் இருந்த பொழுதிலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து இந்த சபையை இதுவரை கட்டி எழுப்பும்படியாக கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து செயல்படுகிற விதங்களை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல தாளந்து உள்ள போதகர் குடும்பம், நல்ல பாடல் ஆராதனை நடத்துகிறவர் ஷீபாவும் அதே தான். நல்ல எங்கள் ட்ரினிட்டியில் படித்த சகோதரி, நல்ல திறமையான ஊழியத்திற்கென்று தங்களுடைய முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்த தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் உங்களுக்கு சபை போதகர்களாக இருப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் அவர்களுடைய ஊழியங்களையும் உங்களையும்
தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சிறு கூட்டம் என்று சொன்னார். அந்த சிறு கூட்டத்துக்கு ஒரு செய்தி, சிறுமந்தையே பயப்படாதே, ராஜ்யத்தை கொடுப்பதற்கு தேவன் பிரியமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் அற்பமாக எண்ணுவதில்லை. ஆண்டவர் யாரையும் சிறு கூட்டம் என்று என்பதில்லை. அந்த சிறு கூட்டத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நான் வேற ஒரு வசனத்தை தான் தியானித்து வந்தேன். ஆனால் இங்கே உங்களுடைய அந்த புது வருட அந்த வசனத்தை பார்க்கும்போது நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார் என்று சொன்ன வசனத்தை பார்த்த உடனே நான் வசனத்தை மாற்றி விட்டேன். நம்முடைய தியானத்திற்காக கொஞ்ச நேரம், பாஸ்டர் தான் மெயின் சர்வீஸ், நான் கொஞ்ச நேரம் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 36, 37வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம். எசேக்கியேல் 36, 37வது வசனம். எல்லாரும் பைபிள் கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பைபிளை திறந்து அந்த அதிகாரத்தை எடுத்து நம்ம வாசிக்கணும். அப்புறம் கலர்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். பைபிளை எடுத்து வாசிக்கணும். பைபிள் எடுத்துட்டிங்களா? எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 37வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். நம்முடைய தேவன் வர்த்திக்க பண்ணுகிற தேவன். நம்முடைய தேவன் பெருக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுது திரளாய் உண்டானது. ஆண்டவர் எங்கள் ஊரில் கஞ்சத்தனத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நப்பித்தனம் சொல்லுவாங்க. இங்கே என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய தேவன் கஞ்சத்தனமான தேவன் அல்ல. அவர் சொன்னால் திரளாய் பெருக கடவது என்று சொன்னால் அது பெருகும். ஆமென். ஹல்லேலூயா. இவங்க ஊழியத்தை இங்கே வந்து ஆரம்பிக்கும் போது வெகு சிலர் தான் இருந்தாங்க. இன்றைக்கு ஆண்டவர் பெருக பண்ணி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சிறியோர்கள் முதல் பெரியோர்கள் வரை இருக்கிறதான ஒரு பெரிய பாக்கியம். இதுவும் இப்படியே இராதபடி ஆண்டவர் உங்களுக்கு நல்ல நல்ல இடத்தை, விசாலத்தை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால், ஆண்டவருடைய வருகை வர தாமதிக்குமானால், அடுத்த தடவை நான் வரும்போது பெரிதான தேவனுடைய ஆலயம் அங்கே பணி செய்யப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியமெல்லாம் இடங்கொண்டு பெருகுவாயாக. அது எப்படி பெருகணுமா? வலதுபுறம், இடதுபுறம், கீழ்ப்புறம், மேல்புறம். ஹல்லேலூயா. ஆமென். 4 திசைகளிலும் பெருகச் செய்கிற தேவன். அவருடைய பெருக்கத்திற்கு அளவில்லை. சமுத்திரத்திலே மச்சங்கள் உண்டாக கடவுது என்று சொன்னார். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் மீன் தொட்டி வச்சுருக்கீங்க? ஒரு 5-6 மீனை பார்த்தே நம்மளால் அந்த அதிசயப்பட்டு பூரிக்கிறோம். அப்படி தானே? அது அசைவுகளும், அது சாப்பிட்றதும், அதுக்குடைய கலரும், அது சமுத்திரத்து மச்சங்களில் பெரியவைகள்லேருந்து சிறியவைகள் வர எல்லாம் உண்டாக கடவுது. ஒரு வார்த்தை தான். ஆனால் மனுஷனை மாத்திரம் உண்டாக கடவுதுன்னு சொல்லலை. சொன்னாரா? மனுஷனை உண்டாக்கும் போது என்ன சொன்னார்? உண்டாக கடவுது, பெருகு கடவுது, அப்படியா சொன்னார்? இல்லை. மண்ணை எடுத்து அதை ஷேப் பண்ணி நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவர் மேலும் ஒரு விசேஷித்த நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விசேஷித்த நோக்கம் எதற்கென்றால், தேவனை ஆராதிக்கவும், தேவனை தொழுது கொள்ளவும், அநேகருக்கு நாம் தேவனை ஆதாயப்படுத்துகிறதான ஒரு பெரிய கிருபையை தருகிறார். அவருடைய பண்புகளை நம்மிலே வைத்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவருடைய திறமைகளை வைத்திருக்கிறார். அவருடைய எல்லா விதமான பரிசுத்தத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வசனம் இருக்கிறது. இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நான் அவர்களுக்கு இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
பெரிய பிரசங்கம், ஆனாலும் ஒரு 6 பாயிண்ட் மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த காரியத்தையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் பெருக்கத்தின் தேவன், பெருகச் செய்கிற தேவன். அந்த பெருகச் செய்கிற தேவன் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறார். அந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் நிச்சயமாக தேவன் உங்களை மந்தை பெருகுவது போல பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. முதலாவது வசனம் 9வது வசனத்திலே பார்க்கிறோம், நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக 10வது வசனம், நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது பார்க்கிறோம், வசனம் 11 பார்க்கும்போது, பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சி உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நான்காவது 25வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் உங்களை சுத்தமாக்குவேன். ஆமென். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். நமக்கு ஒரு புதிதான ஆவியை ஆண்டவர் ஊற்றி, ஆண்டவருக்கு முன்பாக நேர்மையாக, ஆண்டவருக்கு முன்பாக மாசற்றவர்களாக, பிழையற்ற சபையாய் நிற்பதற்கு ஆண்டவர் நான் உங்களை பரிசுத்தப்படுத்துவேன் என்று சொல்கிறார். 6வதிலே நம்ம பார்க்கிறோம், வசனம் 36, நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த 6 ஆசீர்வாதங்களையும் நமக்கு தர வேண்டும் என்றால் அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நிறைய காரியங்கள் இருக்கு, ஷார்ட்டாக முடிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் ஆரம்பத்தில் ஆண்டவர் சொல்றார், நீ இந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாத, நான் அவங்க ஜெபத்தை கேட்பதில்லை அப்படின்னு சொல்றார். எசேக்கியா தீர்க்கதரிசி ஆரம்ப காலத்தில் பார்க்கும்போது சிறையிருப்பில் இருக்கிறதான அந்த மக்கள் செய்கிற அருவருப்புகள், தாறுமாறுகள் எல்லாம் பார்த்து ஆண்டவர் இவர்களை நான் நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசி, இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாருமே ஜனங்களுக்காக பரிதபித்து திறப்பின் வாசலிலே நின்று விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்த பொழுது கர்த்தர் இறங்கினார். ஹல்லேலூயா. கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், அவர் மன உருக்கமுள்ள தேவன், நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை கேட்கிற தேவன், அவர் நம்மை பெருக பண்ணுகிறவர். மற்ற ஜனங்கள் நம்மை பார்க்கும்போது இவர்கள் ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லுகிறார்களே, இவர்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது, இவர்கள் தேசத்திலே சுற்றி திரிகிறார்களே, இவர்களுடைய இடங்களெல்லாம் பாழாய் கிடக்கிறதே என்று பரிகாசம் பண்ணுகிற கூட்டத்தின் நடுவிலே நாம் இருந்தாலும் கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்ப்பார் என்றால், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நம்மை பெருக பண்ணுகிற தேவன், நம்மை வர்த்திக்க பண்ணுகிற தேவன், நம்முடைய நீதியின் விளைச்சலை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிற தேவன். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், தம்முடைய ஜனங்கள் பரிசுத்த ஜாதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் பின்பற்றுகிற ஒரு ராஜரீக கூட்டமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை வர்த்திக்க பண்ணுவார், கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவே என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். நம்முடைய தேவன் எல்ஷடாய் தேவன், பெருக்கத்தின் தேவன், பெருக பண்ணுகிற தேவன், வர்த்திக்க பண்ணுகிற தேவன். அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உத்தமனாயிரு. உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். உத்தம இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு அவரிடத்தில் அன்பு கூறுகிற தேவ ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் வழங்காதிரார் என்று ஆண்டவருடைய வசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறபடியால் அவர் பெருகச் செய்கிற தேவன்.
நம்மை பார்த்து பரிகாசம் பண்ணலாம். இவங்க என்ன பெருக போகிறாங்க, இவங்க என்ன பலுகி பெருக போகிறாங்க, இவங்க என்ன வர்த்திக்க போகிறாங்க, எங்களுக்கு படைபலம் இருக்குது, எங்களுக்கு ஆள் பலம் இருக்குது, எங்களுக்கு எல்லாம் இருக்குது, இவர்களுக்கு என்ன இருக்கிறது என்று அவர்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் சிறியவர்களின் தேவன், அவர் பெரியவர்களின் தேவன். அவர் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற தேவன், பெரியோரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருடைய நோக்கத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை வர்த்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எல்லா விதத்திலும் பெருக பண்ணுகிறார். கிருபையில் பெருக்கும், அன்பில் பெருக்கும், சமாதானத்தில் பெருக்கும். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 9ஆம் அதிகாரம். இந்த காலை வேளையில் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை, சந்தோஷமே இல்லை அப்படின்னு நீங்கள் வந்திருந்தா கூட அதுலேயும் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை தரப்போகிறார். 9ஆம் அதிகாரம் ஏசாயா 3வது வசனத்திலே பார்க்கிறோம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் மகிழ்கிறது போலவும் அல்லது களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். அந்த ஜாதியை திரளாக்கி அனுக்கிரகம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். மந்தையை பெருகுவது போல மனிதரில் ஆண்டவர் பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஏதோ ஒரு நம்பரில் பெருக்க மாத்திரம் இல்லை, நம்முடைய குணாதிசயங்களிலே ஒரு பெருக்கம், நம்முடைய மகிழ்ச்சியிலே ஒரு பெருக்கம், நாம் தேவனை ஆராதிப்பதிலே ஒரு பெருக்கம், தேவனை தொழுது கொள்ளுகிற வாஞ்சையிலே ஒரு பெருக்கம். ஆமென். நம்முடைய குடும்பங்களிலே மகிழ்ச்சி, ஆண்டவர் நித்திய மகிழ்ச்சியை நம்முடைய தலைமேல் தர வல்லமை உள்ளவர். இந்த ஜாதியை நான் திரளாக்குவேன். நாம் விண்ணப்பம் பண்ணும்போது அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். எதற்காய் விண்ணப்பம் பண்ண வேண்டும்? இந்த காரியங்களெல்லாம் நான் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும், இந்த காரியங்களெல்லாம் நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் விண்ணப்பம் பண்ணும்போது எல்லா விதத்திலும் அவர்களை வர்த்திக்க பண்ணி பெருக பண்ணுவேன். இந்த காலை வேளையிலே நாம் சிறு கூட்டமாய் இருக்கலாம், ஆனால் நம்மிடத்தில் பெருக்கத்தை வைத்தவர், நம்மிடத்தில் ஆலோசனைகளை வைத்தவர், நம் பேரில் கவனமாயிருக்கிறவர், நம்மை இலக்காக வைத்தவர், நம்மை முன்குறித்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர், நாம் அவருடைய பார்வையிலே விசேஷித்தவர்களாய் இருக்கிறபடியால் நம்மை பெருக்கத்திற்கு நேராய் வழி நடத்துவார். யாரெல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஜெபத்தோடு காத்திருக்கிறார்களோ, ஆண்டவரே உம்முடைய வல்லமை என்னை தொடட்டும், உம்முடைய கிருபை என்னை தொடட்டும், உம்முடைய ஆவியானவரின் அருள்மாறி என்னை ஊக்கப்படுத்தட்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு பெருக்கத்தை தருவார். சபையிலே மந்தை பெருகுவது போல கர்த்தர் உங்களை பெருக பண்ணி வர்த்திக்க பண்ணுவாராக. இந்த வாய்ப்பை தந்ததான பாஸ்டருக்கும் சபை மக்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் எல்லாரையும் பார்ப்பது மிகவும் சந்தோஷம். பாஸ்டர் சொன்ன கால்குலேஷன்லேருந்து பார்க்கும்போது அவர் இங்கே வந்து 7 வருஷம் ஆகியிருக்கிறது என்று சொன்னால், நானும் இங்கே வந்து 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்துக்கு முன்னால் நான் இங்கே வரும்போது அவர் இங்கே பாஸ்டர் இல்லை, பாஸ்டர் சுந்தர் இங்கே இருந்தார். பாஸ்டர் சுந்தர் இருந்தார். 7 வருஷத்துக்கு முன்னால் நான் வந்த அந்த நாள் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இங்கே இருக்கிறதில்ல யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஏன்னா எனக்கு தெரிய ஆண்கள் சைடில் 2 பெரிய ஆட்கள் இருந்தாங்க, 2 வாலிப தம்பிமார் இருந்தார்கள். யாருன்னு எனக்கு தெரியல. பெண்கள் பகுதியிலே ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. சின்ன பிள்ளைகள் ஒரு 4-5 பேர் இருந்திருப்பாங்க. நான் வந்து அதன் பின்பதாக இந்த சபையின் மேலே அக்கறை உள்ளதான மக்கள் நிர்வாக குழுவினருக்கு அநேக கடிதங்கள் எழுதியிருந்தார்கள். பின்பு நிர்வாக குழுவின் சார்பாக ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு பாஸ்டர் மதன் இங்கே வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்பொழுது அவர் என்னோடு கூட தென்காசியில் நல்லா ஊழியம் செய்து கொண்டு இருந்தார். அவர் ஊழியம் செய்ய வரும்போது கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த அம்மா வந்து அங்கே படிக்க வந்துட்டாங்க. சரி, ஆண்டவர் எப்படி கொண்டு வராரு பாருங்க. இந்த அம்மா கூடுதாளை
ஊடுதாளையும் இடைகாலும் சேர்ந்து கணக்குப்புள்ள வலசையில் இணைஞ்சிருச்சு. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் ஊழியத்தில் நன்றாக பயன்பட்டார்கள். அவர்களுக்கு எப்படி அங்கே விட்டுட்டு வர்றதுக்கு வருத்தமாக இருந்தோ அதே போல் இவர்களை அனுப்புவதில் எனக்கும் கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஏன்னா நல்லா இருக்கிற உடன் ஊழியரை நம்ம இழக்கிறோமோ அது மாதிரி உடன் ஊழியர்கள் கிடைப்பதும் அரிது. ஆகவே பாஸ்டர் மதனும் சிஸ்டர் ஷீபா தானே, ஷீபா 2 பேரும் ஸ்டெஃபனாஸையும் கூட்டிக் கொண்டு, அவன் எங்கே இருக்கான் ஸ்டெஃபனாஸ்? இப்போது வெளியில் போயிருக்காரு, போயிட்டு வரட்டும். இவங்கெல்லாம் குடும்பமாக வந்து இங்கே ஊழியம் செய்ய வரும் பொழுது கொஞ்சம் தயக்கத்தோடு தான் வந்திருப்பார் இவர். ஆனால் அந்த அம்மாட்ட பேசும்போது அந்த அம்மாவுக்கு மனசில் ஒரு உறுதி இருந்தது. என்னென்னா, இந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கு முன்னால் ஆண்டவர் இந்த இடத்த தரிசனத்தில் காட்டிட்டார். சொன்னாங்களா? இந்த இடத்தை குறித்து தரிசனத்தில் காட்டி இந்த இடம் எப்படி இருக்கும், இங்கே கட்டடம் இருக்குது, இந்த இடம் இருக்குது, ஆனால் இதை சுத்தம் பண்ணுவதற்கு யாரும் இல்லாத அளவிற்கு இலைகளும் கொலைகளும் அப்படி பறந்து கிடக்குது. அப்போ அந்த அம்மா வந்த உடனே இந்த இடத்த பார்த்த உடனே தரிசனத்திலேயே கூட ஒரு இருந்த நபரிடத்தில் சொல்லுங்க, நம்ம முதல்ல இந்த இடத்த சுத்தப்படுத்துவோம் என்று சொல்லி அதை சுத்தப்படுத்த ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் அதை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். உற்சாகமே இல்லையா உங்களுக்கு? நல்ல உற்சாகமே சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பெந்தைக்கோஸ்தே சபைக்கு வந்து அல்லேலூயா சொல்லணும். நமக்கு இன்னொரு பேர் என்னது? அல்லேலூயா கூட்டத்தார். சில இடத்துல பரியாசமாக கூட சொல்லுங்க, அந்த அல்லேலூயா போதும் அப்படிம்பாங்க. சொல்லட்டும், அல்லேலூயா ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது. பைபிளில் இருக்கு இல்லையா? அல்லேலூயா இருக்கா? பைபிளில் இருக்கு. தேவனுக்கே மகிமை, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் நீண்ட நேரம் உங்களோடு பேச போவதில்லை, கொஞ்ச நேரம் தான் பேசுவேன். செய்தியை கொடுத்துருவேன், சுருக்கமாக கொடுப்பேன். அதுக்கு முன்னால் பாஸ்டர் மதன், சிஸ்டர் ஷீபா, மதன், ஸ்டெஃபனாஸ் இங்கே வரணும். முன்னால் வாங்க, ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். எனக்கு அதுதான் ரொம்ப பொருத்தமாக தெரிகிறது. ஏனென்றால் பாஸ்டம்மா சொன்னது மாதிரி எங்களை குறித்து ஏராளமாக நல்ல காரியம் சொல்லணுங்கிற வாஞ்சை அவருக்குள்ளே இருக்குது, எனக்கும் தெரியும். ஆனால் எல்லா மகிமையும் ஆண்டவருக்கு சேரட்டும். அல்லேலூயா. எல்லா மகிமையும் ஆண்டவருக்கு தான். ஏனென்றால் கர்த்தர் இந்த ஸ்தலத்தை குறித்து நினைவாய் இருந்தார். அவர் இந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறார். 115ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது போல கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர், இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர், ஆரோன் குடும்பத்தாரை அவர், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும், ஃபியூச்சர் பாஸ்டர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாங்க தம்பி, பாஸ்டர்மா வாங்க, இங்கே வந்துருங்க. இங்கே வந்துருங்க 2 பேரும். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். இந்த 7வது வருஷத்தினுடைய நிறைவு பகுதியிலே வந்திருக்கிற இந்த அருமையான ஊழியர் குடும்பத்தை கர்த்தர் இந்த இடத்திலே இன்னும் வரப்போகிற வருஷங்களிலே ஊழியத்திலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக மகிமையாக உயர்த்தி அப்படியே இந்த ஊழியக்காரருக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒரு சொந்த வார்த்தையை பயன்படுத்தி எப்படிலாம் ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்க. அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் கேட்டாலே போதும். எல்லாருக்கும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஊக்கமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா ரியண்டலரபா ஷகரதியாகபரபா ரிமமரதிகண்டலரபா ஷபலரதியாகபரபா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன், உன்னை எனக்காகவே நான் தெரிந்து கொண்டேன். என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியினாலே உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன். கொஞ்சத்தின் மேலே நீ உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன்.
நான் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை அனுப்புகிறேன். இந்த ஜனத்தின் மத்தியிலே நான் உன்னை அனுப்புகிறேன். ஒரு அப்போஸ்தலனாக உன்னை அனுப்புகிறேன். அநேக இடங்களிலே என்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு என்னாலே தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறாய். எப்படி யோவான் ஸ்நானகனை நான் அனுப்பினேனோ, எப்படி சவுலை தெரிந்து கொண்டு பிரஜாதிகள் மத்தியிலே, ராஜாக்களுக்கு மத்தியிலே, பிரபுக்களுக்கு மத்தியிலே என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறானோ, அப்படியே உங்களை இருவரையும் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துகிறேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். நீ கீழாகாமல் மேலாவாய். உனக்கு விரோதமாய் இருந்தவர்கள் உன் பக்கத்திலே வருவார்கள். என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியினாலே உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். உன் ஊழியத்தின் எல்லைகளை நான் விரிவாக்குகிறேன். கூடாரத்தின் முளைகளை நீ ஸ்திரப்படுத்து, விரிவாக்கு, கயிறுகளை நீளமாக்கு. இந்த ஊழியத்தின் எல்லைகள் விரிவாகிறது. ஷாண்டலரதியங்கபரபா ரிபாகபரதியண்டலரபா ஷபலரதியங்கபரபா ரிமகபரதியண்டலரபா ஷபலரதியங்கபரபா. ஆண்டவரே, இந்த ஜனத்தின் மேலே உம்முடைய கரத்தை வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜனத்தின் மேலே உம்முடைய கரத்தை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் இவர்களை உயர்த்துவீராக. உம்முடைய நாமம் இந்த இடத்திலே உயர்த்தப்படுவதாக. இந்த ஊரிலே உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இங்கே ஒரு அக்கினி ஸ்தம்பம் உயர்வாக எழும்புகிறது. சுற்று வட்டாரத்தில் இருக்கிறதான மக்கள் இந்த அக்கினி ஸ்தம்பத்தை அவர்கள் பார்ப்பார்களாக. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல இந்த சபையிலே இருக்கிறதான மக்களை நடத்துவதற்கு தேவ ஆவியானவர் மேக ஸ்தம்பத்தை போல, அக்கினி ஸ்தம்பத்தை போல உங்களுக்கு முன்பாக செல்லுகிறவராய் இருக்கிறார். உங்களை நடத்தி செல்கிறவர் கர்த்தர். உங்களை நடத்தி செல்கிற கர்த்தர் நான் அல்லவா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு பேரையும் ஆசீர்வதித்து பாஸ்டமா ஜெபிப்பார். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே பாஸ்டருக்காக, ஆண்டவரே, பாஸ்டர்மாவுக்காக, ஸ்டெஃபனாஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை அழைத்த தேவன், வேறு பிரித்த தேவன், முன்குறித்த தேவன், தெரிந்து கொண்டு உம்முடைய பார்வையிலே அவர்கள் அருமையாய் இருக்கிறபடியால், விசேஷித்தவர்களாய் இருக்கிறபடியால் அவர்களை முத்திரை மோதிரமாக நான் வைப்பேன் என்று சொல்லுகிற தெய்வமே, இந்த காலை வேளையிலே அவர்களுடைய உச்சன் தலையிலே உடைய நிறைவான கிருபை, நிறைவான அபிஷேகம், நிறைவான ஆசீர்வாதங்கள் பெருகும்படியாய் செபிக்கிறோம். அவர்கள் செய்கிற எல்லா ஆண்டவரே கிரியைகளிலேயும் விளைச்சல்களை வர்த்திக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே விளைச்சல்களை வர்த்திக்க பண்ணுவீராக. உம்முடைய நாமத்திற்காக பிரயாசப்படுகிற எல்லா பிரயாசங்களையும் மறப்பதற்கு நீர் அநீதியுள்ள தேவன் அல்ல. கண் விழிப்புகள், கையின் பிரயாசங்கள், ஆண்டவரே, பசியினாலும் பட்னியினாலும் உபவாசத்தினாலும் முழங்கால்களினாலும் ஆண்டவரே உமக்கு முன்பாக விழுந்து கிடக்கிற உடைய பிள்ளைகளை உயர்த்துவீராகப்பா, உயர்த்துவீராக. அவர்களுடைய மன்றாட்டு உம்முடைய பார்வையிலே அருமையாய் இருப்பதாக. ஆண்டவரே, அவர்கள் மன்றாட்டுக்கும் அவர்களுடைய வேண்டுதல்களுக்கும் ஏற்றபடி ஜனங்களை மந்தை பெருகுவது போல பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தருடைய வாய் சொல்லுகிற இந்த காரியத்தை கர்த்தர் தீவிரமாய் நடப்பிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாக்கு வல்லமைகளை தருவீராக, அபிஷேகத்தின் நிறைவை தருவீராக, வரங்களை தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய கிருபை பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். அருமையான மகன் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் அளவு கடந்த விதத்திலே இருக்கட்டும். அவன்
அவன் சிறு பிள்ளையாயிருந்தாலும் இப்பொழுதே அவனுக்கு மேல் உம்முடைய அபிஷேகத்தின் நிறைவை ஊற்றுவீராகப்பா. சிறு பிராயத்திலே தகப்பன் தாய் செய்கிறதை கவனிக்கும்படியாக, கர்த்தர் சிறு பிராயத்திலே வேத எழுத்துக்களை நேசிக்கும்படியாக ஆண்டவரே நீர் அவனை தொடுவீராக. ஒரு சாமுவேலை போல உம்முடைய சத்தத்தை கேட்கிற மகனாய் அவனை விளங்குவானாக. கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகள் பிழைத்து பெருகும்படியாய் நாங்கள் அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியமும் உண்டாகட்டும் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் தாமே எல்லைகளை பெருக பண்ணுவீராக, பெருக பண்ணுவீராக ஆண்டவரே. சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம் ஐயா ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உம்முடைய உச்சிதமான நன்மைகள் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாஸ்டரோடு ஆண்டவரே தோள் கொடுத்து செயல்படுகிறதான விசுவாச வீரர்களை கர்த்தர் எழுப்புவீராக. ஒரு யவன ஜனம் உமக்காக எழும்புவதாக இயேசுவின் நாமத்தினாலே. முழங்கால்களை மடக்கி கொண்டிருக்கிறதான ஜனக்கூட்டம் இந்த சபையில எழும்பட்டும் ஐயா. ஊழியம் செய்கிற ஒரு ஜனக்கூட்டம் எழும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்காக தீவிரமாய் காரியங்களை நடப்பிக்கிற ஒரு யவன ஜனம் கூட்டம் கூட்டமாக இந்த சபையிலிருந்து புறப்பட்டு போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரியோர்களை திடப்படுத்துவீராக, வாலிபர்களை உற்சாகப்படுத்துவீராக, சிறியோர்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. தரிசனம் காண்கிற சபையா இந்த சபை மாறட்டும் ஆண்டவரே. தேவ எழுப்புதலை பெற்ற ஜனமாக, தேவனுடைய கிருபைகளிலே பெருகுகிற ஜனமாக, தேவனுடைய மகிமையை வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ளுகிற ஜனமாக இந்த ஆண்டவரே சபை காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. வழக்கமான நேரத்தை தாண்டி போய்கொண்டிருக்கிறோம் என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் 1 மணி நேரம் பிந்தி ஆரம்பித்திருக்கிறேன். வழக்கமான ஆராதனையோடு 1 மணி நேரம் பிந்தி தான் ஆரம்பிச்சிருந்தாலும் பசி எடுக்கிற நேரம் வந்தாச்சு. எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்கள் ஊரில் 3வது ஆராதனை முடியும் போது ஏறத்தாழ 1 மணி ஆயிரும். 1 மணி ஆகும். பிறகு ஜனங்களெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனால் 2 மணிக்கு மேலே ஆயிரும். கொஞ்ச நேரம் உங்களோட பேசுகிறேன். நீங்கள் வேதாகமத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள், நோட்ஸ்லாம் எடுக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பைபிளே புரட்டாதபடிக்கு நான் வசனத்தை சொல்லிடுறேன். ரொம்ப எளிதான வசனம், ஞாபகம் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து நான் சொல்கிறத திரும்ப சொல்லுங்கள். தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு. அதான் வசனம். அப்போஸ்தலர் 12:24. அதை வீட்டில் போய் பாருங்கள். இப்போ பார்க்க வேண்டாம். இப்போ என்னையே பாருங்கள். தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு. இந்த ஊழியம் விரிவடைய வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை திருவசனம் வளர வேண்டும், திருவசனம் பெருக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு உற்சாகப்படுத்த முடியும். என் பைபிளை மூடிடுறேன். ரொம்பலாம் வசனத்தை நான் சொன்னாலும் அது எனக்கு மனசில் இருக்கிறத நான் சொல்லுவேன், அல்லது குறித்து வச்சிருக்கிறத சொல்லுவேன். தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு. இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இருக்கிறதான ஒரு காரியம். என்ன பார்க்கிறோம்? முதல் நூற்றாண்டு திருச்சபை எப்படி வளர்ந்தது? முதல் நூற்றாண்டிலே திருச்சபை எப்படி வளர்ந்தது? ஏன் வளர வேண்டும்? அதான் 2 கேள்விதான். ஏன், எப்படி. Why and how. தேவ வசனம் ஏன் வளர்ந்து பெருக வேண்டும், எப்படி வளர்ந்து பெருகிட்டு. இது என்னுடைய செய்தி. தேவனுடைய வசனத்தை குறித்து வேதாகமத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய ஊழியம், ஆண்டவருடைய ராஜ்யம்
ஊழியம் வளர்ந்து பெருக வேண்டும். நம்மை ஆண்டவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் கேட்டோம், மந்தையை பெருக பண்ணுவது போல உங்களில் மனுஷரை பெருக பண்ணுவேன்னா அதுக்கு முன்னால் ஒரு நிபந்தனை ஆண்டவர் வச்சிருக்காரு. என் ஜனங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். என் ஜனங்கள், அப்போ தேவ வசனம் வளர்ந்து பெருக வேண்டும் என்றால் நம்ம எல்லாருக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதிகமாக தேவனுடைய வசனத்தை குறித்து சொல்ல இருக்கிறதான ஒரு சங்கீதம்னே சொல்லிடுறேன். ஏன்னா சங்கீதத்தை அதிகாரம்னு சொல்லக்கூடாது. மற்ற எல்லா புஸ்தகத்துக்கும் அதிகாரங்கள் உண்டு. ஆனால் சங்கீத புஸ்தகத்தில் மட்டும் 150 சங்கீதங்கள் இருக்கின்றன. 1ஆம் சங்கீதத்துலேயும் 6 வசனம்தான், 150ஆம் சங்கீதத்துலேயும் 6 வசனம் தான் நினைக்கிறேன். அதை செக் பண்ணியிருக்கீங்க. நான் சும்மா ஞாபகத்திலிருந்து இப்படி சொல்கிறேன். 6 தானா? 6 பெருகட்டும். தேவ வசனம் வளர்ந்து பெருக வேண்டும். நம்ம பெருகிறதுல நமக்கு சந்தோஷம் உண்டா? நம்ம குடும்பம் பெருகிறதுல சந்தோஷம் உண்டா? ஆண்டவரே என்ன சொன்னார்? பலுகி பெருகி செய்றீங்களா? சீனாவை விட இந்தியா செய்து நல்லா. உங்களுக்கு தெரியும்ல, முன்னால் சீனா தான் ஜனத்தொகையில் பெருக்கமாக இருந்தது. இப்போ இந்தியா நம்பர் 1 இடத்துக்கு வந்துட்டு. பரவாயில்ல, அதுக்காவது ஒரு தங்க மெடல் கொடுக்கட்டும். ஆனால் இப்போ தங்க மெடல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க பிள்ளைகள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேவ வசனம் அதை குறித்து ஒரு சங்கீதத்தில் சொல்லியிருக்குன்னா எந்த சங்கீதம் சொல்லுங்க? விசுவாசிகள், ஊழியக்காரங்க சொல்ல வேண்டாம். ஒரு சங்கீதம். வெரி குட். அந்த அம்மாவுக்கு ஒரு மெடல் கொடுக்கணும். இப்போ கையில் மெடல் கொண்டு வரலையே. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 119ஆம் சங்கீதத்தில் ஒவ்வொரு வசனத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து சொல்லி இருக்கிறது. எப்படி? பிரமாணம், நியாயங்கள், நியமங்கள், கற்பனைகள், சாட்சிகள், வார்த்தை எல்லாம் சொல்லி இருக்கிறது. இப்போ 119ஆம் சங்கீதத்தை எடுத்து நம்ம பேசணும்னா ரொம்ப நேரம் பேசணும். அதனால தான் நான் நோட்ஸையே பார்க்காம அதையும் மூடி வச்சிடுறேன். ஏன்னா கொஞ்ச நேரம் தானே பேசணும். இன்னும் அதிகபட்சம் 10 நிமிஷம். சரியா? அதிகபட்சம் 10 நிமிஷம் இருக்கலாமா? பசிக்கா? இல்லாட்டா அதை 7 நிமிஷம் ஆக்கிடுவோம். எல்லாம் நம்ம கையில் தானே இருக்கு. 119ஆம் சங்கீதத்தின் முதல் வசனம் சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். எல்லாரும் கரம் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அவருடைய வேதத்தின்படி நடக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ 119ஆம் சங்கீதத்தில் இருக்கிற அந்த முதல் 1 அடிங்க. மீதி என்ன இருக்கு? 1 அடிச்சுட்டா 19ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. உங்கள் ஞாபகத்துக்காக இப்படி சொல்கிறேன். 19ஆம் சங்கீதத்தில் 7-8 வசனங்களை பாருங்கள். 7-8 வசனங்கள். 2 வசனத்திலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம். சில காரியங்களை நான் சொல்லிட்டு போயிடுவேன். கர்த்தருடைய வேதம் பெர்ஃபெக்ட். ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கிறதுனா, கர்த்தருடைய வேதம்னு சொல்கிறத இன்னொரு விதத்தில் சொன்னால் த லா ஆஃப் த லார்ட். த லா, LAW, லா, சட்டம். அப்போ இந்த புஸ்தகத்துக்கு இன்னொரு விதத்தில் பேர் சொல்லணும்னா இது என்ன புஸ்தகம் சொல்லுங்க? பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமத்தை நம்ம எப்படி நினைக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கைக்குரிய வழிகாட்டி புஸ்தகம் அல்லது சட்ட புஸ்தகம்னு சொல்லலாமா? ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் கரம் வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சட்ட புஸ்தகம். இதன்படி நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படி நடக்கும் பொழுது தேவ வசனம் வளர்ந்து பெருகும். இந்த சபை நிரம்பி வழியும். வெகு சீக்கிரத்தில் இங்கே 2 ஆராதனை நடக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் 2 ஆராதனை நடக்கிறதுக்கு எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்?
எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. அதுதான் நான் சொல்ல போறேன். ஏன் வளரணும், எப்படி வளரும். இது குறைவற்றது. அப்புறம் எனது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அப்புறம் கர்த்தருடைய சாட்சி அது முழுமையானதாக இருக்கிறது. பேதையை ஒருவேளை உலக பிரகாரமான படிப்பறிவு இல்லாவிட்டாலும் வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், இதை தியானிப்பீர்களே ஆனால், ஆண்டவர் உங்களுக்கு பரலோக ஞானத்தை தருகிறார். ஹல்லேலூயா. பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு ஞானம் என்று யாக்கோபு நிருபத்தில் இருக்கு. பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமோ எவ்வளவு விசேஷமானது. இந்த உலகத்தில் இருக்கிறதான ஞானம் அல்ல. இந்த உலகத்திற்கு ஒத்து போகும்படியாக நம்மை இழுக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. ஆகவே 7வது வசனத்தை இங்கே பார்க்கிறோம், 8வது வசனத்தையும் பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, சாட்சி முழுமையானது, பேதையை ஞானியாக கேட்டு, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும், இருதயத்தை. ஏன் வளரணும்? தேவ வசனம் ஏன் வளரணும்? இன்னைக்கு செய்தி என்னன்னா, ஏன் எப்படி. ஏன் எப்படி அது எதுக்கு ஆதாரம்னா 12:24 அப்போஸ்தலர் நடபடிகள் 12 அதிகாரம் வசனம் டபுள் ஆகுது 24. எல்லாம் எவ்வளோ எளிதாக ஞாபகத்தில் வச்சிருக்கலாம் பார்த்தீங்களா? கர்த்தருடைய கற்பனை எப்படிப்பட்டது? தூய்மையும், கண்களை. இதனால தான் தேவ வசனம் வளரணும். இந்த உலகத்தில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறதோ அதை போல கர்த்தரை அறிகிற அறிவினாலே இந்த தேசம், இந்த உலகம் நிரம்ப வேண்டும். அதற்காக நாம ஜெபம் பண்ண வேண்டும். Praise the Lord. All over the world the Spirit is moving. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இன்றைக்கும் முழு உலகத்திலும் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆராதனையிலே அசைவாடி கொண்டிருக்கிறதான ஆண்டவர் இந்த ஊரிலே அசைவாடுகிறார், இந்த பகுதியிலே அசைவாடுகிறார். ஜனத்தை அவரை நாம் உயர்த்தும் பொழுது அவர் தம் பக்கமாக இழுத்துக் கொள்ளுகிறார். நாம் செய்ய வேண்டிய வேலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும், மனுஷரை அல்ல. கர்த்தரை உயர்த்துவதற்கு நாம் ஆர்வப்படுவோமே ஆனால் ஆண்டவர் ஜனங்களை கொண்டு வருவார். நீங்கள் நினைப்பதை பார்க்கலாம், நீங்கள் வேண்டிக் கொள்வதை பார்க்கலாம், அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள ஆண்டவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி வளர்ந்தது தேவ வசனம்? எப்படி வளர்ந்தது? ஒரு வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே ஆண்டவர் இயேசுவே பேசுகிறார். வாசியுங்கள். அன்றியும் அவர் அவருடனே கூடி வந்திருக்கும் பொழுது யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே. பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் மிக மிக முக்கியம். எப்படி தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற வேண்டியது அவசியம். அது ஏன்? மனம் திரும்பினால், ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது செய்யப்பட வேண்டியது என்ன? ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். தண்ணீரிலே ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். அதை போலவே நீங்கள் ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஜனங்களே, ஆண்டவர் எருசலேமிலே போய் காத்திருக்க சொல்லுகிறார். நாம் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவர்கள் ஏறத்தாழ 500 பேருக்கும் அதிகமாக இருக்கும். ஆனால் கூடி வந்தது எத்தனை பேர்? மேல் வீட்டு ரயிலில் கூடி வந்தது எத்தனை பேர்? 120. அப்போ 500 பேர் கேட்டாலும் 380 பேர் வரல. இயேசுநாதருடைய வார்த்தைக்கே கீழ்ப்படியலன்னு அர்த்தம். நிறைய பேர்கிட்ட நான் அப்படி கேட்டிருக்கேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படிய விரும்புகிறீங்கன்னா சர்ச்சுக்கு வந்திருக்க எல்லாருமே கை தூக்கிடுவாங்க. ஆனால் எருசலேமுக்கு போய் காத்திருந்தது எத்தனை பேர்?
மீதி 380 பேரும் ஆமாண்டவரே நீர் சொன்னீர், நாங்கள் கேட்டோம், ஆனால் எங்களுக்கு வேலை இருக்குது, நாங்கள் வயலுக்கு போக வேண்டி இருந்தது, நாங்கள் கல்யாண வீட்டுக்கு போக வேண்டி இருந்தது, எங்களுக்கு சொந்த அலுவல் இருந்தது, இல்லை இருக்கா இல்லையா? டெய்லி இருக்குது. நமக்கு வேலை எப்பொழுதும் இருக்குது. ஆனால் ஆராதனையாக சபையாக முழு சபை மக்களும் கூடி வருகிற ஆராதனை இந்த ஆராதனை தான். இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற இந்த ஒரு ஆராதனை, அவர்கள் எல்லாரும் மேல் வீட்டறையிலே கூடி வந்த பொழுது சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகிறது போல ஒரு சத்தம் உண்டாயிற்று. அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை வெவ்வேறு பாஷைகளிலே பேச ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அங்கேதான் சபை முதலாவது ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை இவர்கள் குடித்து வெறித்திருக்கிறார்கள் என்று ஜனங்கள் எண்ணினாலும் பேதுரு அந்த இடத்துல தைரியமாய் எழும்பி நின்றார். யார்? எந்த பேதுரு? கோழையான பேதுரு. ஒரு வேலைக்கார பெண்மணியின் இடத்துல இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவன், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கின அதே பேதுருவுக்கு இப்பொழுது ஆண்டவர் பலப்படுத்திட்டார். அல்லேலூயா. அபிஷேகம் வந்ததுனால தைரியமும் வந்துட்டு எழும்பி நின்று, நீங்கள் நினைத்திருக்கிறது போல இவர்கள் வெறித்திருக்கிறவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே எப்படி இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோமே. ஆகவே நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைப்பீர்களே, ஆனால் நீங்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாகிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்கிறார் என்று சொன்னால் அன்னைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கங்க. எருசலேமிலே 3000 பேர் வந்தார்கள். அதுதான் சபையினுடைய ஆரம்பம். முதல் நூற்றாண்டு சபை தான் இன்றைக்கும் சபை வளருகிறதற்கு மாதிரி. 5ஆம் அதிகாரமும் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 6ஆம் அதிகாரமா இருக்கும். சர்ச்சில் தேவைகள் வந்துருச்சு. அன்றாடக விசாரணையிலே சபை மக்களிலே சில விதவைகள் சரியாக கவனிக்கப்படவில்லை என்கிற ஒரு புகாரை அப்போஸ்தலர்களிடத்திலே கொண்டு வந்தார்கள் ஜனங்கள். அப்பொழுது அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஜெபம் பண்ணுகிறதிலும் உபதேசம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருப்போம். இந்த வேலைக்கென்று தேவனாலே ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு சிலரை தெரிந்து கொள்வோம் என்று சொன்னார்கள். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிலே குறிப்பாக 2 பேர், ஸ்தேவான் ஒன்று, பிலிப்பு ஒன்று. இவர்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். இவர்கள் சர்ச்சிலையும் வேலை செய்வார்கள், அப்போஸ்தலர்களுக்கு உதவியாக இருந்து வேலை செய்தார்கள். யாரெல்லாம் ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்களோ உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினா இந்த தேவ வசனம் வளர்ந்து பெருகுகிறதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸ்தேவானை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார். எல்லாருக்கும் முன்பதாக தைரியமாக அவன் பிரசங்கம் பண்ணினான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னான். அவன் முகம் பிரகாசித்தது. அவனை எதிர்கொள்வதற்கு வேறு வழி இல்லாமல் அவனை கல்லெறிந்து கொண்டார்கள். அவன் மேலே ஒவ்வொரு கல் விழும்பொழுது இரத்தம் அவனுடைய சரீரத்திலிருந்து விழுந்தது. அவனுடைய முகத்திலிருந்து அவனுடைய தலையிலிருந்து இரத்தம் வடிந்தது. ஆனாலும் ஸ்தேவான் என்ன ஜெபம் பண்ணினான்? இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவம் அவனுக்குள்ளே இருந்தபடியினாலே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னவென்று அறியாமல் இருக்கிறார்களே. இயேசுநாதர் அதே ஜெபத்தை சிலுவையில் சொன்னார். அல்லேலூயா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த ஜெபத்தை ஸ்தேவான் ரிப்பீட் பண்ணுறான். ஸ்தேவானுடைய உயிர் போகும் பொழுது பரலோக ராஜ்யத்திலே இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று அவனை வரவேற்றார். அல்லேலூயா. இப்பொழுது நான் சொல்கிறேன், என் டைம் முடிய போது இன்னும் 1 நிமிஷம்தான் இருக்குது. இந்த 1 நிமிஷத்தில் ஒரு செய்தியை சொல்கிறேன். பிலிப்பு என்பவன் 8ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வரும்பொழுது அங்கே பார்க்கலாம். நீங்கள் திருப்ப வேண்டாம். 8ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்தவர்களுக்கு ஏராளமான உபத்திரவம். ஜனங்கள் எருசலேமை விட்டு சிதறி போனார்கள். ஆனால் சிதறி போனவர்கள், 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நினைக்கிறேன், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. தேவ வசனம் நமக்குள்ளே இருந்ததுன்னா அந்த வசனத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டால் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. ஆகவே தேவ வசனம் வளர்ந்து பெருகுது. எப்படிலாம் பெருகுதுன்னு பாருங்க. அதே 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்புவினிடத்தில் ஆவியானவர் பேசுகிறார். நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்.
அந்த ரதத்தில் ஒருத்தன் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கான். அது யாருன்னா எத்தியோப்பிய ராஜஸ்திரியினுடைய மந்திரி ரதத்தில் போயிட்டு இருக்கான். அவன் எத்தியோப்பியாவுக்கு போறான். அவனோடு சேர்ந்து கொள் என்று சொல்லுகிறார் ஆவியானவர். ரதத்துக்கு கிட்ட வந்துட்டு, நீர் வாசிக்கிறது உமக்கு தெரியுமா? 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு பின்னால் 26ஆம் வசனத்துக்கு பின்னால் உள்ள பகுதி. வீட்டில் போய் பாருங்க. ஒருவன் எனக்கு விளக்கி சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? ரதத்தில் அவன் ஏறுறான், ஆண்டவரை பற்றி சொல்றான். தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். அந்த மந்திரி கேட்குறான், தண்ணீர் தாராளமாக இங்கே இருக்கிறத நான் ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு என்ன தடை? தடை ஒன்றும் இல்லை, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் எந்த தடையும் இல்லை. 2 பேரும் இறங்கினார்கள் தண்ணீரில். பிலிப்பு அந்த மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அடுத்த வினாடியிலேயே ஆவியானவர் பிலிப்பை தூக்கிட்டு இன்னொரு ஊரில் கொண்டு போட்டார். ஆசோத்தில் கொண்டு போய் போட்டார். ஆவியானவர் நடத்துகிறார். என்ன சொல்ல வர்றேன்னா, எத்தியோப்பியாவுக்கு சுவிசேஷம் போகுது. மந்திரி மூலமாக எத்தியோப்பியாவுக்கு சுவிசேஷம் போகிறது. ஹல்லேலூயா. 2 அதிகாரம் தாண்டி 10ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால், கொர்நேலியுடைய வீட்டிலே ஏராளமான மக்கள் கூடி இருக்கிறார்கள். ஆண்டவர் பேதுருவுக்கு தரிசனம் கொடுக்கிறார். கொர்நேலியுவுக்கு தேவதூதன் மூலமாக தரிசனத்தில் பேசுகிறார். பேதுருவை அழைத்து அனுப்புகிறார்கள். பேதுரு அந்த வீட்டிற்கு வருகிறான். இந்த கொர்நேலியு யார்? இத்தாலியா பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக இருக்கிறவன். அவன் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய ஜனத்தாரோடு கூட, தன்னுடைய அதிகாரிகளோடு கூட, அவனோடு பணிபுரிகிறவரோடு எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டுட்டான். பேதுரு வந்தா பேதுரு ஆண்டவரை பற்றி சொல்ல சொல்ல ஆவியானவர் எல்லார் மேலும் வந்து இறங்கினார். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையிலே பேசி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். 10ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. என்ன நடக்குது? சுவிசேஷம் இத்தாலியா தேசத்திற்கும் போகிறதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். நம்ம தேசத்துக்கு பாஸ்டர் சொன்னார் இல்லையா, முதல் சபை எங்கள் ஊரில் தான். அந்த முதல் சபை ஆரம்பிக்கிறதுக்கு ஆண்டவர் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து ஒரு பெண்மணியை கொண்டு வந்தார், எட்வர்ட்ஸ் அம்மா. ஹல்லேலூயா. அந்த அம்மையார் எங்கள் ஊருக்கு வந்ததுனால எங்கள் ஊருக்கு சுவிசேஷம் வந்தது. எங்கள் ஊரில் முதல் ஆலயம் கட்டப்பட்டது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் 1400 இடங்களில் ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிற. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அந்த ஊரில் தான் பைபிள் ஸ்கூல் உங்கள் பாஸ்டர் அம்மா படிச்சிருக்காங்க. அந்த ஊரில் நடந்ததான ஐடிஐயில் தான் அவங்க அப்பா படித்தார். அவர் அங்கே வந்து அபிஷேகம் பெற்றிருக்கிறார். ஆண்டவர் செய்ய நினைப்பது ஒருபோதும் தடைபடாது. அச்சங்குளத்தை ஆண்டவர் மறக்கவில்லை. 7 வருஷத்திற்கு முன்பு நான் இங்கே வந்த பொழுது ஒருவேளை இந்த சபையினுடைய ஆன்மீக நிலைமை வறட்சியாக, ஒருவேளை எலும்பும் தோலுமாக இருந்திருக்கலாம். ஆனால் அதே எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், மனுபுத்திரனே, தீர்க்க தரிசன முறை, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவரே, அது உமக்கே தெரியும். இவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர ஆரம்பித்தது. அந்த இடத்துல ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. எலும்புகள், தலை, உடல் உறுப்புகள் எல்லாம் வந்து சேருகிறது. நரம்புகள் வருகிறது, தசைகள் வருகிறது, தோல் மூடுகிறது. இன்னமும் உயிரடையவில்லை. உயிரில்லாத சரீரங்களாக அந்த பகுதியிலே கடந்தது. அந்த பள்ளத்தாக்கிலே மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் உரை. தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது அந்த உயிரில்லாத சரீரங்கள் எல்லாம் உயிர் பெற்று ஒரு சேனையாக எழும்பி நின்றது. ஹல்லேலூயா. ஒரு சேனையாக ஆண்டவர் இந்த சபையிலே ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சேனை கர்த்தருக்காக நிற்கக்கூடியதான சேனை. இந்த ஊருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதான திருச்சபை. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமாக. தேவ வசனம் வளர்ந்து பெருகுகிறது. அது ஏன் வளர்ந்தது என்பதற்கு சங்கீதம் 19, 7, 8 வசனங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். எப்படி வளர்ந்தது என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். 2 காரியம் நடக்கணும். ஆவியானவர் நம்ம மேல வரும் பொழுது, அபிஷேகம் வரும் பொழுது பலனடையணும், சாட்சியாய் நிற்கணும். ஹல்லேலூயா. தைரியம் இல்லாத கோழைகளாக அல்ல, தைரியமுள்ள
வீரர்களாக நிற்க கர்த்தர் நம்ம எல்லாரையும் கிருபை நம்மை பலப்படுத்துவாராக. எப்படி பேதுருவை ஆண்டவர் எல்லாருக்கும் முன்பதாக எழுந்து நிற்க பண்ணினாரோ, இந்த சப்பானியை பார்த்த உடனே பேதுருவும் யோவானும் சொன்னார்கள், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் குதித்து எழுந்து நின்றான். நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினான். ஆண்டவர் இங்கே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த சபையிலிருந்து நீ ஏராளமான சபைகள் உருவாக கர்த்தர் உதவி செய்கிறார். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தரிசனம். இந்த 2024 இங்கே சொல்லி இருக்கிறதல்ல, இந்த வசனத்தை பார்த்த உடனே எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். He will enlarge the harvest of your righteousness. ஆண்டவர் உங்களுடைய முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய சபையை நீர் ஆசீர்வதிக்கிறீர். மந்தையை பெருக பண்ணுகிறது போல எங்களுடைய சபையை பெருக பண்ண இருக்கிறீர். மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களுடைய விளைச்சல்களை, எங்களுடைய ஆன்மீக விளைச்சல்கள், எங்களுடைய நீதியின் விளைச்சல்களை வர்த்திக்க பண்ணுகிற தேவன். இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கெல்லாம் ஊழியம் இல்லை அங்கெல்லாம் ஊழியங்களை எழுப்புவதற்கு கர்த்தர் எங்களுடைய சபை மக்களை நீர் பயன்படுத்துவீராக. எங்களுடைய ஊழியரை பயன்படுத்துவீராக. எங்களுடைய ஊழியரை ஒரு அப்போஸ்தலராக நீர் பயன்படுத்துவீராக. ஓ, அவருடைய தூதர்களை காற்றுகளாகவும் அக்கினி ஜுவாலைகளாகவும் பயன்படுத்தினதான ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவனை, பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல பகல் ஆராதனைக்காக நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்கள், பெண்கள், சிறியோர், பெரியோர், வாலிபர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை தொடர்ந்து இந்த இடத்துல மகிமைப்படுத்துவீராக. பாஸ்டர் மதன் சாமியலையும், சகோதரி ஷீபா, மகன் ஸ்டெஃபனாஸ் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இங்கே இருக்கிறதான சபை மக்கள் எல்லாரையும் தனித்தனியாகவும் குடும்பமாகவும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகளிலே கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர், பரிபூர்ண நன்மையினால் ஆசீர்வாதங்களினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் என்னென்னைக்கும் நீடித்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். God bless you, God bless you, God bless you.